வேதவசனம் எழுதியிருக்கிறது மல்கியாவிலே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். இந்த வீட்டுக்குள்ளே அம்மா மகன், கணவன் மனைவி, அம்மா மகள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பின்னு பேசிக்கொள்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தரே கவனித்து கேட்பாராம். கர்த்தருடைய தூதன் அல்ல, கர்த்தரே கவனிச்சு கேட்பாராம். இங்க சபைக்கு வந்தா கர்த்தருக்கு பயப்படுற மாதிரியே எல்லாரும் இருந்துருவீங்க. வீட்டுக்கு போனா உண்மையாகவே நீங்க கர்த்தருக்கு பயந்து தான் பேசுறீங்களாங்கிறத கர்த்தர் கவனித்து கேட்பாராம். அவர்களுக்கான ஒரு ஞாபக புஸ்தகம் ஆண்டவர் வைத்திருக்கிறான். இவர்கள் பேசுகிறது அப்படியே அங்க என்ன ஆகுது, அப்படியே டைப் அடிக்கப்படுது. இவங்க வாயினாலே இவங்க டைப் அடிக்காங்க. ஆண்டவர் வந்து அங்கே டைப் மிஷின்லாம் வச்சுக்க மாட்டாரு. அதான் நல்லா சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். பேசுகிற எல்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு, நீங்க என்ன பேசுங்களோ அது எழுதப்பட்டோம். எப்பா போயிட்டு வந்துட்டேயா, சபை முடிஞ்சு அப்படிங்கிறதையும் எழுதிக்கிடுவார். சபைக்கு போயிட்டு வந்திருக்கோம், கர்த்தர் இன்னைக்கு இப்படி வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, நம்ம மீண்டும் விசுவாசிப்போம், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வாருங்கிறதையும் நீங்க பேசுகிறதா, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க பேசுறது மட்டும்தான். அங்க ஒன்றும் நீங்க சொல்ல முடியாது, நான் எழுதலை நான் பண்ணலைன்னு சொல்லவே முடியாது. உங்க பேச்சு அப்படியே இருக்கும். அதனால வந்து கர்த்தருக்கு பயந்து நீங்க வீடுகளில் பேசிக்கொள்ளும் போது கர்த்தருக்கு பயந்து நீங்க பேசிக்கொள்ளுங்க. கர்த்தர் அதை கவனித்து கேட்டு இறங்கணும்.